கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை எடுத்து கொடுத்து எப்பா இது வச்சுக்கோன்னு சொன்னால் கூட அண்ணே ஒரு 100 ரூபா கொடுங்க, நான் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்கிற ஆட்கள் இவங்க. அந்தளவுக்கு இவர்கள் நேர்மையானவர், உண்மையானவர்கள், அது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, பாத சனி நடந்துட்டு இருக்கு 2ஆம் இடத்துக்கு. இப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அலர்ட்டு? 2 விதமான அலர்ட்டு. சமீப காலமே ஒரு 1.5 மாதமே கும்பத்துக்கு டைம் சரியில்லை. ஜூன் 2க்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது விஷயம், முக்கியமான விஷயமே 3-10 செவ்வாய். யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்திலே பாதகாதிபதி வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த செவ்வாய் பாதகாதிபதி வீட்டில் இருந்தால் என்ன ஆகும்? யாருக்கு வந்தோன்னே என்ன ஆயிடுச்சு? ஏன் சார், லாஜிக்காக சுக்கரன் மறைஞ்சா கெடுதல் தானே சார்? லாஜிக்காக ரைட்டு தான். உங்களுக்கு அவன் மறைஞ்சா நல்லது. ஏன்னா அவன் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டான். 4-9 பாதகாதிபதி என்பதால் சுக்கரன் மறைவது என்பது உங்களுக்கு நல்ல விஷயம். 6ஆம் இடத்திலே குருவோடு சேருகிறார். அப்போ இந்த ஜூன் மாதம் என்ன நடக்கும்? உலகெங்கிலும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. கும்பராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூன் மாதம் எப்படி இருக்கும்? கும்பராசிக்காரர்கள் என்றாலே குதூகலம் தான். வாழ்க்கையில் 1 கோடி ரூபா பணத்தை எடுத்து கொடுத்து எப்பா இது வச்சுக்கோன்னு சொன்னால் கூட அண்ணே ஒரு 100 ரூபா கொடுங்க, நான் டிஃபன் சாப்பிட்டு வந்துடுறேன்னு சொல்கிற ஆட்கள் இவங்க. அந்தளவுக்கு இவர்கள் நேர்மையானவர், உண்மையானவர்கள், அது மாதிரிலாம் சொல்லலாம். இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இப்போ என்ன நடக்குதுன்னா, பாத சனி நடந்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்து பாத சனி. பாதசனி நடக்கும் பொழுது தொடும் காரியங்கள் எல்லாம் தோல்வியாகவே போகுது சார். நான் ஒரு ரூட்டில் வண்டி ஓட்டினா அது ஒரு ரூட்டில் போகுது சார் அப்படிங்கிறதெல்லாம். இப்போது இந்த கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு அலர்ட் ஒன்று வந்திருக்கு. என்ன அலர்ட்டு? 2 விதமான அலர்ட்டு. சமீப காலமே ஒரு 1.5 மாதமே கும்பத்துக்கு டைம் சரியில்லை. ஜூன் 2க்கு அப்புறம் நல்லா இருப்பீங்க. இருந்தாலும் ஒரு சின்ன சின்ன இந்த குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் இருக்கும். அதை நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும். இப்போ என்னென்னா, உங்களுக்கு 2 குரு பகவான் 5ஆம் இடத்தில் இருக்கிறார். அதாவது நோ இஷ்யூ, அவனை விட்டுருங்க. நம்ம குரு குட் பை. ஓகே, அவர் இப்போ 5ல் இருந்தவர் இப்போ 6ஆம் இடத்துல உச்சம் பெறுகிறார். உச்சம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது என்ன? 6ஆம் இடம் என்பது ரண ருண ரோக சத்ருஸ்தானம், வியாதி கடன் கஷ்டம், இதெல்லாம். அப்போ இந்த கும்பராசிக்காரர்களுக்கு வியாதி கடன் கஷ்டமே இல்லாத மேனிக்கு உங்களை என்ன பண்ணுறாரு? பத்திரமா வச்சுருப்பாரு. அதே மாதிரி அண்ட் ஆல்சோ உங்களுக்கு பண வரவை தருகிறாரு, ப்ளஸ் புது ஜாப் கொடுக்குறாரு. இதெல்லாம் பண்ணுறாரு. இதெல்லாம் எப்போ? அடுத்த 1 இயர் டெனவர், அதாவது இந்த ஜூன்லேருந்து அடுத்த ஜூன் வரைக்கும் டெனவர். ஸோ இப்போ இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2வது விஷயம், முக்கியமான விஷயமே 3-10 செவ்வாய். யார்? செவ்வாய். இந்த செவ்வாய் எங்கே இருக்கார்? 4ஆம் இடத்திலே பாதகாதிபதி வீட்டிலே செவ்வாய் பகவான் இருக்கார். இந்த செவ்வாய் பாதகாதிபதி வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் என்றால், பாதகாதிபதி செவ்வாய் வீட்டில், சுக்கரன் வீட்டில் செவ்வாய் இருக்கும் பொழுது நிலம் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். எனக்கு சொந்த இடம் இருக்குது சார், அது ஊரில் பிரச்சனையாக இருக்குது, நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல போன்றவைகள்லாம் ஏற்படும். செவ்வாய் பிரச்சனையாக இருக்கும்போது எனக்கு ஏற்கனவே செவ்வாய்னாலே பிரச்சனை தான். ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், செவ்வாய்னாலே வம்பு வழக்கு. யாருக்கெல்லாம் செவ்வாய் தசை செவ்வாய் புக்திலாம் இருக்கோ டிஃபால்ட்டாக போலீஸ் ஸ்டேஷனு, எஃப்ஐஆர், அது இதுன்னு சுற்றிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இவர்களுக்கு போய் என்ன நடக்குதுன்னா, செவ்வாய் போய் பாதகாதிபதி வீட்டில் இருக்கும்போது ஒய்ஃபால் கேஸு, ஒய்ஃப் ஆட்களால் கேஸு மாட்டுவீங்க. ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ நீங்கள் கொஞ்சம் சேட்டையாக, ராசியில் ராகு வேறு இருக்கார், நமக்கு இருமலர்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கு. இன்னும் பின்னாடி 2 ஓகே மாமா, இன்னும் 2 சத்தம் கேட்குது. ஏன் சார், இந்த இன்ஃபர்மேஷன்லாம் இப்போ உங்களுக்கு ரொம்ப தேவையா? நமக்கு இருமலர்கள். ஆனால் இந்த இருமலர்கள் குரூப்பெல்லாம் ஜாக்கிரதையாக இருங்க, மாட்டிப்பீங்க. மாட்டினீங்கன்னா மானமரியாதைலாம் போய்டும். காரணம், ராசிலே ராகு உட்காந்துருக்கான். இன்னும் திஸ் பேட் பாய் உங்களை விட்டு போகல. இவன் எப்போ போகிறான்? டிசம்பர் 6 தான் போகிறான். அது வரைக்கும் அப்போ 6க்கு மேலே நம்ம இருமலர்கள் அதை அப்போ கேட்டுக்குங்க. ஒரு ஆன்மீக பரிகார சேனலில் தொடர்ந்து இருக்க முடியாது அப்புறம் அப்படிலாம் சொன்னான். ஸோ அப்போ ஆன்மீக அப்போ என்ன ஆகுது? ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கெட்ட விஷயங்களை உருவாக்குவார். உங்களை கூட்டு போய் கெடுதல் மட்டுமே பண்ணுவார்.
4ஆம் இடம் என்பது என்ன? பாதகாதிபதி சுக்கிரன் வீடு. அந்த வீட்டில் யார் இருக்கக்கூடாது? செவ்வாய் பகவான் இருக்கக்கூடாது. அதனால் கேஸ் வரும். ஆனால் அதே செவ்வாய் யார் உங்களுக்கு? யார் உங்களுக்கு? 3 10 தொழில்காரகன். எப்படி? தொழில். அப்போது நீங்கள் வேலைக்கு போகிறது சார், எந்திரிச்ச உடனே இன்றைக்கி என்ன வேலைன்னு தெரியணும். எந்திரிச்சோன்னே தெரிஞ்சால் அது அசிங்கம். முன்னாடி நாள் நைட்டே தெரியணும், நாளைக்கு காலையில் இவ்வளோ வேலை இருக்குது. அதோட இன்னும் உழைப்பாளிகளுக்கெல்லாம் 4 நாள் முன்னாடியே தெரியும், 4 நாளுக்கு அப்புறம் எனக்கு இவ்வளோ வேலை இருக்குது அவ்வளோ வேலை இருக்குங்கிறதெல்லாம். ஸோ இப்போ ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த செவ்வாய் வந்து மாட்டிக்கிட்டாருன்னா வேலையே இல்லாமல் போயிடும். ஐயா யாராவது வேலை இருந்தால் கூப்பிடுங்க ஐயா, பில்டிங் கான்ட்ராக்டர் நான், யாருமே ஆர்டரே கொடுக்க மாட்டேங்கிறான். ஐயோ ஆர்டர் ஏதாவது கொடுத்தா ஐயா நான் கட்டணம் கட்டுவேன் அப்படிங்கிற மாதிரி. அதாவது நம்ம அடிப்படை வேலைகள் செய்கிறவங்க எங்கேயாவது போய் பொழைச்சிக்கலாம். இப்போ நான் வந்து ஜோதிடர், நான்லாம் எங்கே விட்டாலும் பொழைச்சிக்குவேன். ஓகே, என்னை கொண்டு போய் அமெரிக்காவில் விட்டாலும் ஜாதகம் பார்த்து பொழைச்சிக்குவேன். என்னெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் சொல்கிறது எப்படின்னா, ஒரு பெரிய ஆள் பில்டரு, அவருக்கு தெரிஞ்சதெல்லாம் கட்டணம் கட்டுறது மட்டும்தான். அது எவனாவது காசு கொடுத்தா தான் கட்டணம் கட்ட முடியும். காசே கொடுக்கலன்னா நான் என்னையா பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க மாட்டிப்பீங்க. முக்கியமாக சிவில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவங்க மாட்டிப்பீங்க. அதுவும் ஒரு பெண்ணினால் கேஸ் வரும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அப்போ இந்த லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி முன்னாடி இருக்கிற இடம் அப்படியே வளைச்சி போட்டு ஒரு காம்பவுண்டை கட்டினீங்கன்னா பின்னாடி வந்து பிடிச்சி போயிடுவாங்க. அதெல்லாம் பண்ணாதீங்க. அப்போ லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி வீரச் செயல்களில் ஈடுபடுறது இதெல்லாம் பண்ணலாமான்னா பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா மாட்டிப்பீங்க. சரி ரைட், அதெல்லாம் விடுங்க, கெட்டதே பேசிகிட்டு இருக்கோம், நல்லது பேசுவோம். 4 சுக்கிர பகவான் 6இல் மறைகிறார். இது ஒரு நல்ல விஷயங்க. இது நாள் வரைக்கும் இந்த டென்ஷன்லாம் கொடுத்தது உங்கள் ஒய்ஃபு. அவங்க தான் உங்களை டைவர்ஸுன்னு டென்ஷன் பண்ண ஒரே ஆள். அவங்க என்னமோ திடீர்னு அன்பு செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. என்னை தேடி காதல் என்ற வார்த்தையை அனுப்பு, தன்னை நானே 6ஆம் இடத்துல குரு பகவான் யார் வந்துட்டார்? சுக்கிரன் வந்துட்டார். சுக்கிரன் 6க்கு வந்தோடனே என்ன ஆயிடுச்சு? ஏன் சார் லாஜிக்காக சுக்கிரன் மறைஞ்சா கெடுதல் தானே சார்? லாஜிக்காக ரைட்டு தான், உங்களுக்கு அவன் மறைஞ்சா நல்லது. ஏன்னா அவன் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்லதே செய்ய மாட்டான். 4 9 பாதகாதிபதி என்பதால் சுக்கிரன் மறைவது என்பது உங்களுக்கு நல்ல விஷயம். 6ஆம் இடத்துல குருவோடு சேருகிறார். அப்போ இந்த ஜூன் மாதம் என்ன நடக்கும்? ஒய்ஃபு டைவர்ஸ் ரிலேட்டட் ப்ராப்ளம் போயிடும். ஆனால் அதுக்கு பதிலாக புதுசாக லேண்டு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடும்போது ஜாக்கிரதையாக இருக்கணும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, ராகு பகவான் உடம்புலே இருக்கிறதுனால சில பேர் ஃபாரின் ஜாப் கிடச்சி போவீங்க. குரு பகவான் 6ஆம் இடத்தில் உச்சம் பெறுவதால் ஃபாரின் ஜாப்ஸு, ஃபாரின் கொலாபரேஷன்ஸு, வெளிநாடுகளில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது. என்ன சார் சொன்னீங்க? இல்லை நான் இப்போவும் சொல்கிறேன், இந்த ஜாதகம் பார்க்குற டீமில் எல்லோரும் தான் இருக்கீங்க. இந்த வெளிநாட்டில் ஒரு நண்பர் ஒருத்தர் சீரியஸாக கோவப்பட்டார். உள்ளூர்லேயே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண காசு இருந்தால் நானே வேலைக்கு போயிட்டுருக்கேன், வெளிநாட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்னா அப்படி கிடையாதுங்க. அங்கே ஒரு காய்கறி ஷாப் ஆரம்பிக்கிறது, அங்கே ஒரு சலூன் ஆரம்பிக்கிறது. மலேசியாலாம் போய் பாருங்கள், நம்ம ஆளுங்க தான் எல்லா ஊர்லேயுமே கடையை வச்சுருக்காங்க. வாய்ப்பு கிடைக்கும்னு சொல்ல வந்தேன், அவ்வளோதான். அந்த மாதிரி பண்ணுவீங்க. ஆனால் லேண்டு வாங்குறதுக்கு நல்ல நேரம் இல்லை. அண்ட் ஆல்சோ அதே நேரத்தில் லிட்டிகேஷன் ப்ராப்பர்ட்டி மாதிரி டஃப்பான விஷயங்கள் எடுப்பதற்கு நல்ல நேரம் இல்லை. லேடி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பண்ணிங்கன்னா அமைதியாக இருக்கணும்னு சொன்னேன். அப்போ ராகு உடம்புலே இருக்கும்போது ஜாக்கிரதையாக. சாயந்தரம் ஆனால் அண்ணே மணி 6, சரி அதுக்கு என்னப்போ இல்லை மணி 6ன்னு சொன்னேன், 6 தான், அமைதியாக வீட்டில் இருக்கணும். அது சேட்டையெல்லாம் பண்ணிங்கன்னா லிவர் ஹாஸ்பிட்டல் இங்கே தான் திறந்துருக்கு, டிசம்பர் 6க்குள்ளே கூட்டு போய் படுக்க வச்சுருவாங்க. கேர்ஃபுல்லாக இருங்க. ஒரு வருஷத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிட்டீங்க, அடுத்த 6 மாதமும் அப்படியே தள்ளுன்னு போயிருங்க. அப்போ அடுத்த வருஷம் குடிக்கலாமா? சொல்லக்கூடாது. ராகு போனால் விடுதலை, அதோட புரிஞ்சிங்க. அப்போது கும்பராசிக்காரர்கள் மகிழ்ச்சியோட கீழே போயிட்டு இந்த நபரை கூப்பிடுங்க, உங்களோட சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள். உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்தரில் இருக்கக்கூடிய புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாயா ஹோமங்கள் கலந்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இங்கே ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா. அது தமிழ்நாட்டில் இங்கே போரூர் கார்டன் ஃபேஸ் 2ல ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது. வேற எங்கேயும் இவருக்கு ஆலயங்கள் கிடையாது. நம்மளுடைய வேலை இல்லை, குழந்தை இல்லை, நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது, கள்ளத்தொடர்பு, ஏமாற்றம், துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம். இந்த ஹோமம் 48 நாள் தினமும் பண்ணுறோம். இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிலிருந்து 48 நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணி தரோம். ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள், இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள், வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள். இதை பற்றி தரவுகள் கீழே போயிட்டு இருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்.